ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டியான உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இஞ்சி கொஞ்சமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறோமோ அதில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 1:3 ரேஷியோ. இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ரவை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக உதிரியாக கொட்டி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கட்டி விழுந்துடும். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா உப்புமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த உப்புமா சாப்பிடுவாங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நல்லா ஒரு பிளேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் செம்ம